அது பாஜகலேருந்து ஒருத்தர் வந்து அங்கே சேர்ந்துருக்கார் புதுசாக, அவருக்கு துணை பொதுச் செயலாளர் போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு அசைன்மெண்ட் என்னென்னா எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தையை வெளில கொண்டாந்து எதுக்கு எடுத்தோன்னு அவருக்கு வந்தவொன்னு துணை பொதுச் செயலாளர் ஏன் கொடுக்குறீங்க? பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்லாம் உள்ளே வந்தாருன்றாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளே நம்மகிட்ட சொல்கிறது ஆக்சுவலாக 1-2 வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா வெளில வந்துடலாம், நமக்கு ஒரு ஆல்டர்னேட் பார்க்கலாம். 2016 எலெக்ஷனில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்புன்னு அவங்க தான் போட்டாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது இவ்வளோ சீரியஸாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கி திமுக கூட்டணியை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் வந்தால் 81 ஒயின் கடையெல்லாம் கொண்டு வந்தது யார்? எம்ஜிஆர். 91-92 டாஸ்மாகை ரெகுலரைஸ் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாகவே மாற்றினது யார்? ஜெயலலிதா. அவர் பண்ண ஒரே தப்பு என்னென்னா வந்து திமுக கூட்டணிக்கு நேர் எதிராக இருக்கிற அதிமுகவும் அந்த இதுக்கு அழைப்பு கொடுத்தது தான் அவர் பண்ணது. அவர் வந்து அதிருப்தியில் இருக்கார் கூட்டணியில், அதனால் அவர் என்றைக்கு வேணால் பிரிஞ்சு வருவார்ன்ற ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிருப்தியாக இருக்கும், வேங்கைகள் விஷயத்தில் அதிருப்தியாக இருக்கும், கவர்னர் தேநீர் பார்ட்டி விஷயத்தில் அதிருப்தியாக இருக்கும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்தில் அதிருப்தியாக இருக்கும், நாங்குநேரி சம்பவத்தில் அதிருப்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க, நீங்கள் வந்து திமுகவை கொஞ்சம் மிரட்டி ஒரு ப்ரெஷர் பண்ணி நம்ம வரப்போகிற எலெக்ஷனில் அதிகமான சீட் வாங்கணும். நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி நடத்த போறாரு. அதில் திமுகவையும் கூப்பிட்டுருக்காரு. இப்போ பல பேர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாராய ஆலைகளை நடத்துறதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக உட்பட பெரிய கட்சிகள் தான். அவங்ககிட்டயே நீங்கள் போயிட்டு எப்படி இந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு பற்றி பேசுவீங்க? இப்போ மாநில கல்விக் கொள்கையெல்லாம் எதிர்க்கிற நீங்கள் அது எப்படி மத்திய அரசு மட்டும் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மதுவிலக்கு கொள்கையை எடுத்துகிட்டு வந்து அதை மட்டும் எப்படி ஏற்றுப்பீங்க? நம்ம கொஷின்ஸ்லாம் வைக்கிறாங்க. இங்கே கல்விக் கொள்கை வேறுங்க, அதன் மூலமாக நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்க, எதிர்க்க தான் செய்வோம். இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுற தமிழ்நாடு எதிர்க்க தான் செய்வாங்க. கல்விக் கொள்கையில் இந்தியை திணிக்கிறீங்க, 3வது 5வது 8வதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வரீங்க. அதெல்லாம் நிறைய ட்ராப் அவுட்ஸை கொண்டு வரும். அதெல்லாம் ஒரு உண்மையான வளர்ச்சிக்கு உதவாது. கேட்டால் நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் தாய்மொழி லாங்குவேஜெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலான்றாங்களே. சிபிஎஸ்சி சிலபஸில் முதல்ல 1வதுலேருந்து 5வது வரையும் தமிழ் மீடியம் ஸ்கூலை உருவாக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்கள தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி சிலபஸில் தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸை கொண்டு சொல்லுங்க. அவங்களால நீங்கள் தாய்மொழிக்கு ரொம்ப ஆகா பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, எல்லாம் வெத்து வேட்டு. அவங்க நோக்கமே இந்தியை கொண்டுறது தான். இந்தியை திணிப்பாங்க, அடுத்து சான்ஸ்கிரிட்டை திணிப்பாங்க. அது அவங்களுடைய அஜெண்டா. அது சும்மா எல்லாம் மதத்தெல்லாம் பேசுவாங்களே தவிர அவங்களுடைய நோக்கம் அதுதான், முதல் நோக்கம் அதுதான். இல்லாட்டி திருச்சி ஏர்போர்ட்டில் போய் சமஸ்கிருத நேம் போட்டு திறப்பானுங்களா எவனாவது? எத்தனை பேருக்கு சார் சமஸ்கிருதம் தெரியும் தமிழ்நாட்டில்? அவங்க நோக்கம் வந்து ஹிந்தி சான்ஸ்கிரிட்டை கொண்டுறது தான் சார். ஏதோ ஒரு வகையில் கொண்டு வருவாங்க. காங்கிரஸ்காரனும் கொண்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இவங்க அதோட தீவிரமாக கொண்டுருவானுங்க. அதுதான் பாயிண்ட்டு. ஸோ அதனால் கல்விக் கொள்கைக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ கல்வின்றது வந்து ஒரு இன்றைக்கி பிஜேபி ஆளுற மாநிலங்கள்லாம் அந்த மாநிலங்கள் சிலபஸை டிசைட் பண்ணுறாங்க, பல வரலாறை மாற்றி எழுதுகிறாங்க பாடப்புத்தகத்தில். அப்போ தமிழ்நாட்டுக்கு அந்த உரிமை கிடையாதா? தமிழ்நாடு தன்னுடைய ஓன் சிலபஸை வகுத்துக்க முடியாதா? நீங்கள் சொல்ல புதிய கல்விக் கொள்கை தாங்க எங்கே ஏற்றுக்கணும்? எதுக்காக ஏற்றுக்கணும்? உங்கள் புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் இந்தியாவோட வரலாறையே மாற்றி எழுதுவீங்க. பல இடங்களில் முகல்சோட வரலாறை நீக்கிட்டு புல்புல் பருவம் மேலே சாவர்கர் உட்காந்துட்டு போனார்ன்ற மாதிரி இதெல்லாம் எவனா நம்புவானாங்க? நான் வந்து கடவுள் என்னை நேரடியாக படித்தேன், நான் எங்கள் அம்மா வயசில் பிறக்கலன்னு ஒருத்தர் சொல்கிறாரு பிரதமர். அந்த மாதிரி புல்புல் பறவையில் சாவர்கர் பிறந்தாலும் ஒரு கதையை விடுறானுங்க. இதெல்லாம் வந்து கேட்க முடியாத இருக்குது, பகுத்தறிக்கு ஒத்ததாக இருக்குது. அதெல்லாம் இல்லை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் ஆக்சுவலாக? அதனால் மாநில அரசு கல்வியில் அது சுதந்திரமாக சிலபஸை உருவாக்குறதுக்கான உரிமை படைச்சது. இந்த மாநில அரசோட சிலபஸ் வந்து சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலான சிலபஸ். இதை வந்து பல உயர்கல்வி பல்கலைக்கழக துணைவேந்தர்களே சொல்லியிருக்காங்க. இல்லை, ரெடி பண்ணுறதுமே அவங்க தானே. இப்போ காலேஜஸோட சீனியர் ப்ரொஃபஸர்ஸ், டாக்டரேட் முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, பல இடங்களில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக பல கெஸ்ட் லெக்சர் அட்டன் பண்ணவங்க, பல பேப்பர் சப்மிட் பண்ணவங்கள தான் கூப்பிட்டு வச்சு நம்ம சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறோம், ரெடி பண்ணுறோம். எனக்கு அந்த மாதிரி கமிட்டி தான் இது பண்ணிட்டுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, அது சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அது 17-18 அது நடந்துருது ஆக்சுவலாக. அதை சொல்கிறதுக்கு கூட அந்த எடப்பாடிக்கு வாயில்லை, கவர்னர் எடுத்து பேசுறதுக்கு. அது அவர் ஆட்சியில் தான் நடந்தது. அவர் தொடர்ச்சியாக அவர் ஆட்சியில் தான் நடந்தது. கவர்னர் தான் தரம் இல்லைன்னு சொன்னார். அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு கூட எடப்பாடி யோசிக்கிறார். கோவை அன்னபூர்ணா விஷயத்தில் பதில் சொல்கிறதுக்கு எடப்பாடி யோசிக்கிறார். ஏன்னா பாஜக வைத்து எதுவும் சொல்லக்கூடாது, பயம். ஜெயக்குமாரை தூண்டி விடு, அவர் ஏதாவது பேசுகிறோம், கவலை இல்லை, நம்ம பேச வேண்டாம், நம்ம மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். இப்படிப்பட்ட ஆளை வச்சு எப்படி நீங்கள் பாஜக விட்டு வெளில வந்தால் என்ன கூட்டணி விட்டு வெளில வராட்டின்னு ஒரு வார்த்தை. அன்னபூர்ணா உங்கள் கோயம்புத்தூர் உங்கள் ஏரியா,
அதுல ஒரு கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டை நீங்க சொல்லிக்கிறீங்க. வேலுமணி அங்க ஒரு சிறு தொழிலதிபருக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கு. வாய மூடின்னு கம்முன்னு இருக்கீங்க, நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க, வேலுமணியும் கம்முன்னு இருக்காரு. என்ன அர்த்தம் அதுக்கு? பாஜக பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க? அதிமுக சப்போர்ட்ல தான் வானதி ஜெயிச்சாங்க. அதான் சொல்றேன். அது ஒரு பக்கம் இருக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னா வந்து, இந்த மாதிரியான மது ஒழிப்பு மாநாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு என்ன யோகியதை இருக்கு, அதிமுகவுக்கு என்ன யோகியதை இருக்கு, அதெல்லாம் கேட்குறாங்க. அதிமுகவுக்கும் யோகியதை இல்லை, திமுகவுக்கும் யோகியதை இல்லைன்னு சொன்னால், திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதில் இருக்குது. 2016 எலெக்ஷனில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்புன்னு அவங்க தான் போட்டாங்க. அவங்க தோத்தாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது இவ்வளோ சீரியஸாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கி திமுக கூட்டணியை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் விஜயகாந்த் பிரதம சிஎம் ஆக்குறதுன்னு பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்க. திமுக கூட்டணி வெறும் 5 லட்சம் ஓட்டில் தான் தோற்றுது. ஆக்சுவலாக 5 லட்சம் ஓட்டில் தான் தோற்றுது. அன்றைக்கி ஆட்சி வந்ததுன்னா முதல் கையெழுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வாங்கியிருக்கலாம்ல. இன்றைக்கி அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் மதுவில் சாராய ஆலை நடத்துகிறாங்க. எல்லாரும் தான் நடத்துகிறான் சாராய ஆலை. யார் தான் நடத்தலை, அவங்க கட்சிக்காரங்க நடத்துகிறான். ஆனால் அவங்க சின்சியராக ஒரு எஃபர்ட் எடுத்தாங்களா இல்லையா? சரி, ஜெயலலிதா அம்மா கடையை குறைக்கிறாங்க, 500 கடையை குறைச்சாங்க. எடப்பாடி 500 கடையை குறைச்சார். ஸ்டாலின் 500 கடையை குறைச்சார். இப்போ இன்னும் கடையை குறைக்கணும், டார்கெட்டை குறைக்கணும்னா சரி, நாங்கள் உங்கள் கொள்கை தாங்க எங்கள் கொள்கை, நாங்கள் அதுக்கு எதிரி கிடையாது. இப்போ நடைமுறை சிக்கல் காரணமாக நாங்கள் வேறு வழி இல்லாமல் இதை கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்னு ஸ்டாலின் சொல்கிறார். ஸோ இதில் வந்து அதுக்கு பதிலாக அதிமுக என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? 71 கலைஞர் கலைஞர் வந்து கள்ளு சாராய கடையெல்லாம் கொண்டாந்தார். 74 எடுத்துட்டார். 81 ஒயின் கடையெல்லாம் கொண்டது யார்? எம்ஜிஆர். மறுபடியும் டாஸ்மாக் கொண்டது யார்? ஜெயலலிதா. தமிழ்நாடு ஸ்பிரிட் கார்பரேஷன் ஆரம்பித்து மதுவை உற்பத்தி பண்ணது யார்? எம்ஜிஆர் 88, 86. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது 91, 92 டாஸ்மாகை ரெகுலரைஸ் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாகவே மாற்றினது யார்? ஜெயலலிதா. இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு கடைசியில் அதிமுகவுக்கு என்ன யோகியத்தை இருக்குது? அவங்க ஆட்சியில் சசிகலா மேடம் நடத்தலையா? அவங்க ஒரு மது சாராய ஆலை நடத்துகிறாங்கல்ல, அது அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியலையா? எல்லாமே எல்லா கட்சியிலையும் எல்லாருமே நடத்துகிறாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து, விசிகா அந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு முழு உரிமை படைச்சிருக்கு. அவர் பண்ண ஒரே தப்பு என்னென்னா வந்து, திமுக கூட்டணிக்கு நேர் எதிராக இருக்கிற அதிமுகவும் அந்த இதுக்கு அழைப்பிதழ் கொடுத்தது தான் அவர் பண்ண. அழைப்பிதழ் கொடுக்கல, ஓப்பன் கேட்குறாங்க. அதிமுக வரலான்னு சொல்றாரு. அந்த இடத்துல எல்லா கட்சியும் வரலாங்க, அரசியல் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை சொல்றதை விட்டு அதிமுக வரலான்னு சொன்னதுனால ஒரு சில இந்த அவர் வந்து அதிருப்தியில் இருக்காரு கூட்டணியில, அதனால என்னைக்கு வேணா பிரிஞ்சு ஒரு வாரன்ற ஒரு பேச்சு இருக்கிற சமயத்தில் அதிமுக வரலான்னு சொல்லும்போது அது பத்திக்கிச்சு ஆக்சுவலாக. அப்போ அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நம்ம பற்றி இது மாதிரி ஒரு இது இருக்குது, நம்ம அதிருப்தியாக இருக்கும் அந்த கவர்மெண்ட் மேலே. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிருப்தியாக இருக்கும், வேங்கையல் விஷயத்தில் அதிருப்தியாக இருக்கும், கவர்னர் தேநீர் பார்ட்டி விஷயத்தில் அதிருப்தியாக இருக்கும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்தில் அதிருப்தியாக இருக்கும், நாங்குநேரி சம்பவத்தில் அதிருப்தியாக இருக்கும், பல விஷயங்கள் அதிருப்தியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த கூட்டணியை விட்டு வெளில வந்துடுவோம்னு மற்ற கட்சிகள் எதிர்பார்க்கும், அதிமுக எதிர்பார்க்குது, பாஜக எதிர்பார்க்குது. அந்த சமயத்தில் நீங்கள் இது மாதிரி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனால் பொலிட்டிக்கலாக இது ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் தானே. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டிஸ்கஷன் மெட்டீரியலாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க, அந்த லைம் லைட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக அதை பற்றின விஷயங்கள் இப்போது திருமாவளவன் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் கூட்டணி 2028 தேர்தல் கூட்டணி பற்றி கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்னும் 15 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் கூட்டணியில் தான் இருக்கேன், கூட்டணி மாறதுக்கான வாய்ப்பு இல்லை, திமுகவோட தான் கூட்டணி தொடரும்ன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லாமல் இன்னும் 15 மாதம் இருக்குது பார்த்துக்கலான்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேபி கூட்டணி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சைலண்ட் மெசேஜ் அவர் கொடுக்குறாருன்றதை நம்ம உண்மைதானுங்க. 15 மாதம் இருக்குது பார்த்துக்கலாம். ரெண்டாவது எந்த காரணத்தினால இவர் போகணுங்க? 3 எலெக்ஷனை வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற கூட்டணி இந்த எலெக்ஷனால வந்து அவரோட சின்னம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. கட்சி 2 MP MLA அவருடைய அரசியல் வரலாற்றிலேயே அவங்க அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரியான முன்னேற்றத்துக்கு முன்னாடி அவங்க கண்டதில்லை. எதிர்க்க எந்த அணி அவருக்கு நம்பிக்கை விட்ற முடியிருக்கு? அதிமுக பலவீனமாக இருக்கு. அதிமுக இவர் போய் அதிமுகவில் சேர்ந்தா மற்ற கட்சி அதிமுகவில் வராது, பாஜக பாமகலாம் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வலிமையான கூட்டணியை வந்து அதிமுகவில் கட்டமைக்க முடியும்? ரெண்டாவது இவர் போய் அங்கே சேர்ந்தார்னா, ஏற்கனவே தெற்கில் கொங்குல பலவீனமாக இருக்கிற அதிமுக, பலவீனமாக ஓட்டு வாங்கின அதிமுக, மத்திய மண்டலத்தில் ஓரளவுக்கு வன்னீர் ஓட்டு வாங்கின அதிமுக, இவர் விடுதலை சிறுத்தை அங்கே போய் சேர்ந்தால் அதிமுக அந்த ஓட்டும் போயிடும். ஆமாம். அப்போது அதிமுக எதுக்கு இவர் சேர்க்கலாம்? ஆக்சுவலாக ஏதாவது இவர் பிரிஞ்சு வந்தால் போறேன்னு அவங்க ஒரு அல்ப சந்தோஷத்தில் ஒரு வாரம் கொண்டாட்டமாக இருந்தாங்க. திமுகவுக்கு பலவீனமாக தவிர அதிமுக எந்த ஒரு விஷயம் இவருக்கும் எந்த பெனிஃபிட்டும் கொடுக்காது. அப்படி இருக்கும்போது எதுக்கு போகணும்? ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பயன் இருந்தால் போகலாம், ஒரு நல்ல விளைவுகள் கிடைச்சா போகலாம், இல்லாட்டி ஏன் போகணும்? ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிட்டார். இவர் கூப்பிட்டு டக்குன்னு நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது மூலமாக அவர் மற்றவங்களுக்கும் பிளாக், RS பாரதியும் இவரும் கலந்துப்பாங்க, மற்ற கட்சியெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி அவர் பேசுகிறார் அதிமுக பற்றி,
நிறைய இடத்துல கேட்குறாங்க கேள்வி, அதை பற்றி அதிமுகன்ற வார்த்தையே திறக்க மாட்டேன், வாய் எடுக்க மாட்டேங்கிறார். அறிவாலயத்துக்கு வெளில வந்து பேட்டி கொடுத்தாரு, பல பேர் அதிமுகன்றாங்க, ஒரு அதிமுகன்ற வார்த்தையே சொல்லாமல் கிளம்பி போயிட்டே இருக்கார். நாங்கள் நேஷனல் தேசிய மது விலக்கு கொள்கை அது இதுன்னு இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கார். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க, நீங்கள் வந்து திமுகவை கொஞ்சம் மிரட்டி ஒரு ப்ரெஷர் பண்ணி நம்ம வரப்போகிற எலெக்ஷனில் அதிகமான சீட் வாங்கணும். மறைமுகமான ஒரு மாரல் த்ரெட் மாதிரி தானே இருக்கு. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு வெளியே, நீ எனக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றது. ஆனால் உண்மையிலேயே வெளியில் வரணுன்ற எண்ணம் இல்லை, ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அந்த ப்ரெஷர் கொடுக்கணுன்ற எண்ணம் விசிகேல வந்து 2 குரூப் அதில் இருக்குது. விசிகேல ஒன்று ப்ரெஷர் கொடுக்கணுன்ற குரூப்பு, ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அதை ஒத்துக்கலைன்னா வெளியில் வரணும்னு சொல்கிற ஒரு குரூப் கூட இருக்குது. இல்லைங்க இதெல்லாம் எதுக்குங்க வேண்டாம், 2-3 விதமான ஸ்லோவாக போய் நம்ம நம்ம ஒரு 10 சீட் கொடுத்தா 2 சீட் கொடுத்தா வாங்கிக்கலாம், ரொம்ப இப்போவே போய் ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிற குரூப்பும் ஒன்று இருக்குது. அது பாஜகலேருந்து ஒருத்தர் வந்து அங்கே சேர்ந்துருக்கார் புதுசாக, அவருக்கு துணை பொதுச் செயலாளர் போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு அசைன்மெண்ட் என்னென்னா எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தையை வெளில கொண்டாந்துரு, அதுதான் அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட். நான் பேர் சொல்ல, நீங்கள் சொல்லுங்கள். அதனால் அவருக்கு அது கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு, அவர் அந்த அசைன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தோன்னு அவருக்கு வந்தோன்னு துணை பொதுச் செயலாளர் ஏன் கொடுக்குறீங்க? அந்த மாநாடு ஒருங்கிணைப்பு பண்ணாரு, என்ன வேணால் ஒருங்கிணைப்பு பண்ணாரு, இது வேணால் பண்ணட்டும் சார். இதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் மாநாடே நடத்தினது இல்லையா, எவ்வளோ மாநாடு நடத்தியிருக்காங்க. அவர் வந்து பாஜகவோட ஆளுன்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகள்லேயே நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் மார்ட்டின் மற்ற இடங்கள்லாம் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி பாஜகவுக்கு நிறைய ஃபண்ட் பண்ண ஒரு கம்பெனி அது. அவருடைய மருமகன் வந்து பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்லாம் உள்ளே வந்தாருன்றாங்க. ஓகே, அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளே நம்மகிட்ட சொல்கிறது ஆக்சுவலாக சில விஷயங்கள் நடந்துருக்கு சார், எங்க கட்சிக்குள்ள சில விஷயங்கள் நடக்குது. அவர் சேர்த்தவொடனே கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு இருந்துச்சு. எப்படி எதுக்கு இவரை சேர்க்கறாங்க? எங்க கட்சிக்குள்ளேயே சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு அடிப்படையாக வந்து திமுக கூட்டணி விட்டு வெளில வரணும்னு கிடையாது, ஒரு ப்ரெஷர் பண்ணி அதிக சீட் வாங்கணும். சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு திருப்தியாக இல்லை இங்கே நடக்கிறது, ஸோ நாங்கள் சுதந்திரமாக எங்கள் கருத்தை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கோம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஆனால் வெளியில் வரணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் சில பேருக்கு என்னென்னா இது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது வெளியில் வந்தால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் மேஜராக 95-99% வந்து திமுக கூட்டணி விட்டு வெளில வர ஐடியா கிடையாது. ப்ரெஷர் பண்ணி ஏதாவது சீட் அதிகமாக வாங்கணும் தான். 1-2 வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா வெளில வந்துடலாம், நமக்கு ஒரு ஆல்டர்னேட் பார்க்கலாம். எடப்பாடி பையனோட கான்டாக்ட் வச்சுக்கிறது, இந்த மாதிரி சுனில்னு ஒருத்தர் இருக்கார்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இது எடப்பாடிக்கு அவர் வேலை செய்கிறார், அவர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க போல இருக்கு விசிகேல. அப்படின்னு விசிகேல தான் சொல்கிறாங்க, வேறு யாரும் சொல்லலாம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அடுத்த பிளான் பி அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. ஏன்னா அந்த பிளான் பி தாங்க அந்த பிளான். இப்போ இந்த கூட்டணி நல்லா இருக்குது, இதில் சில அதிருப்தியெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இதில் இருந்தால் தான் வெற்றி பெற முடியுன்ற நிலைமை இருக்குது. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்ம மாநாடு நடத்துறதுக்கு திமுக ஒன்றும் தடை சொல்லலை, தேவையில்லாமல் எதுக்கு அதிமுக பேரை சொல்லியிருக்கணும்? அதுதான் பிரச்சனையாச்சு. நீங்கள் மாநாடு நடத்துறது யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரையுமே நீங்கள் கூப்பிடாது தனியாகவே மாநாடு நடத்தலாம். அவங்க கேட்டதுனால மேபி அவர் சொல்லி இப்போ என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கிற மகளிர் அணி, கட்சியில் இருக்கிற மகளிர் அணிகளெல்லாம் கூப்பிட போகிறோன்னு சொல்கிறாரு இன்றைக்கி. அது மாதிரி சொல்லியிருக்காரு இன்றைக்கி, இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டார் கடைசியில். இப்போ கடைசியில் இந்தியா கூட்டணியோட கூட்டம் மாதிரி மாறிடும் போல இருக்குது. இப்போ அடுத்த வாரமும் என்னமோ வந்து திமுகவில் ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் போடுறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பார்வை விழா கொண்டாடுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணுறாங்க மறுபடியும் இந்த மாதிரி அபிப்பிராயம்லாம் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக. ஆனால் தொண்டர்களோட அந்த மனநிலையை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி வச்சுக்கணும்ல, இல்லை அப்படின்னா அவங்க இணைஞ்சு வேலை பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட். ஆமாம், உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு தேர்தலுக்கு பல மாதங்கள் முன்னாடியே தொண்டர்கள் கீழே வேலை செய்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தலைவர்கள் உருவாக்கணும். ஆக்சுவலாக அது வந்து திரும்ப வந்து இப்போ எடுத்த நிலை இருக்குல்ல, அவருக்கு இருக்கிற அதிருப்தி அது இயல்பான ஒரு விஷயம். அதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது திமுகவுடைய கடமை. அவருக்கு இருக்கிற அதிருப்தி, கொடிக்கம்பத்தை வெட்டுறான், எங்கள் கொடிக்கம்பத்தை அந்த பல இடங்கள்ல திமுக அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அதெல்லாம் நேற்று ஸ்டாலின் அவர் தனியாகவே பேசியிருக்கார் 10 நிமிஷம். என்ன பேசினாலும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அவரோட அதிருப்தியெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போது இதுக்கு முன்னாடிலாம் திரும்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் நெகட்டிவாக ஒரு ஷேடில் ஏதாவது சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ஐடிவிங்கும் ஒரு சில பேரில் வந்து திரும்ப அப்யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ட்விட்ஸு கமெண்ட்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ அந்த அதிமுகன்ற சொன்ன ஒரு விஷயத்துக்கு அப்புறமா நெகட்டிவான விஷயங்கள் திரும்பவுக்கு எதிராக எதுவும் பெருசாக திமுகவினர் பேசாத மாதிரி இருக்குது. பல இடங்களில் பல நெகட்டிவான விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் பெருசாக பேசாத மாதிரியான விஷயங்களும் கூட்டணி விட்டு போயிடுவாரோன்ற ஒரு சின்ன ஒரு பயன்றது அந்த சைடு இருக்காமல் கூட்டணி விட்டு போக மாட்டாருன்னு தான் திமுகவில் பல பேர்கிட்ட நான் பேசும்போது அந்த மூத்த தலைவர் இருக்கலாம், அவர் போக மாட்டாருங்க. பட் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவங்க கட்சியிலேயே ஒரு ப்ரெஷர் குரூப் 2-3 குரூப் இருக்குது. அது ஒவ்வொரு குரூப் ட்விட்டர் போடுறாரு எடுக்கிறாரு. அது ஆட்சி அதிகாரத்தில் ஒரு அது வந்து அதுக்கு என்ன காரணம்னா ஒரு குரூப் ட்விட்டர் போட சொல்லுது, ஒரு குரூப் எடுக்க சொல்லுது. இவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. கடைசி இவர் டிசைட் பண்ணுறாரு, போடுங்க நம்ம 12ஆம் தேதி பேசினா போடுங்கன்றார்.
அதனால் வந்து அங்கேயே ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்குது 2 3. அது எல்லா கட்சியிலையும் இருக்க தான் செய்யும். நார்மலாக கட்சியில் பலவிதமான எண்ணங்கள் உடையவர்கள் இருக்க தான் செய்வாங்க. பிசிகேலையும் பலவிதமான எண்ணங்கள் இருப்பாங்க. திமுகவில் கண்டினியூ பண்ணுறதுனா நம்ம நிறைய சீட்டு வாங்கணும், அதுக்கு ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். விசிகாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் எதிர்ப்பு கொள்கை ஒரு சில கருத்தோடு இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்கலாம் சார். சீமான் எப்படி பெரியார் எதிர்க்கிறாரோ அந்த மாதிரி எதிர்க்கிறவங்களும் இருக்க தான் செய்யலாம். ஆனால் திரும்ப வந்து பெரியார் மேலே முழு மதிப்பு வச்சு அந்த பெரியாரோட பாதையில் தான் அவர் போயிட்டுருக்கார். அது வேறு விஷயம். நம்ம ஒவ்வொரு கட்சியிலையும் பலவிதமான குரூப் இருக்கலாம். அதனால் வந்து பிசிக்கலே அப்படிப்பட்ட குரூப் இருக்குது. இப்போ அந்த பிரச்சனையை தாண்டி வெளில வந்திருக்காங்க. ஸ்டாலினை சந்தித்த பிறகு வெளில வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து இப்படியே இந்த 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 நிலைமை இப்படியே கண்டினியூ ஆகுமான எலெக்ஷன் வரையும் இவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் மீண்டும் எந்த விதமான மோதலும் வராதா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்பப்போ நடக்கிற விஷயங்களை பொறுத்து இருக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து எதையுமே நம்ம அரசியலில் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் திமுக கூட்டணியை விட்டு நம்ம வெளில வர வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இருந்தால் தான் நமக்கு அரசியல் ரீதியான ஆதாயம் கிடைக்கும்ன்றதுல சிறுத்தைகள் உறுதியாக இருக்காங்க. ஆனால் ஒரு சில தொண்டர்களை மட்டும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அதை கன்வின்ஸ் பண்ண முடியாததுனால தான் பாமக வந்து தொண்டர்களோட அந்த சப்போர்ட்ன்றது இழந்துருச்சு. ஏன்னா பல இடங்களில் இவர் இப்படி எடுப்பாருன்ற ஒரு முடிவு ஃபேவராக போகும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இல்லை திடீர்னு இவர் மாற்றி எடுத்துட்டாருன்றது தான் பல இடங்களில் பாமகவினர் வேலை பார்க்காம போனதுக்கான காரணமாகவே சொல்லப்பட்டுச்சு தோல்வியின் போது. ஆமாம், அதுதான் கரெக்டு. அதனால் தொண்டர்களையும் வந்து நீங்கள் தயார் பண்ண வேண்டியிருக்குல்ல. அதனால் வந்து திரும்ப வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் பெட்டராக இப்போ பேசுகிறாரில்ல, இது கரெக்டான இந்த பேச்சை முன்னாடியே பேசிருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே சார். சார் ஆனால் இப்போது இந்த ஒரு மாநாட்டை வந்து தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. அவங்க பண்ண தான் செய்வாங்க. பாஜக பண்ண தான் செய்வாங்க. திருமாவளவன் சரண்டர் ஆகிட்டாரு. சீமான் ஆமாங்க, எல்லாருமே பண்ணுவாங்கங்க. அவங்களுக்கு என்ன, அது தேர் இழுத்து தெருவில் விட்டுருன்னு பார்த்தாங்க. தேர் வந்து தெருவில் அது வந்து அப்படியே அனாதையாக கிடக்கணும்னு பார்த்தாங்க. அது தேர் வந்து நல்லா மறுபடியும் சுற்றிட்டு வந்து அதோட நிலைக்கு வந்து சேர்ந்துடுச்சு மறுபடியும். அது அவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்க செய்யும். அதை விடுதலை சிறுத்தைகள் ஏதாவது நடுவில் நிறுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. அவங்க நல்ல வேளை பெட்டர் அவங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக திங்க் பண்ணி பார்த்தாங்க. நம்ம இந்த நேரத்தில் வந்து கப்பலை கவக்கூடாதுன்னு பழையபடி வந்து எல்லாருக்கும் சீமானுக்காகட்டும் எல்லாருக்குமே திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு இதாக தானே இருக்குது, இரிட்டேஷனாக தானே இருக்குது. அதை உடைச்சா தானே வின் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு பல விதமாக பிரியுது. திமுகவுக்கு எதிரான ஒரு வயபிளான கூட்டணியே இங்கே இல்லை. அது பல விதமாக பிரியுது. திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. அப்போது அந்த கூட்டணியை உடைச்சா அது பலவீனமாகுமான்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுல ஆச்சரியம் இல்லை. சீமான் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இவ்வளோ பேசுகிற நீ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற, நீ ஏன் தனியாக நிற்க வேண்டியது தானே, நீ ஏன் கூட்டணி வச்சு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திமுகவை கேட்குறாரு. செய்தியாளர்கள் ஏன் சரி இதே மாதிரி தான் அதிமுக நிற்குதுன்னு ஒரு வார்த்தையை அவர் கேட்குறப்போ, செய்தியாளர்கள் கேட்குறப்போ அதிமுகன்ற வார்த்தையை தவிர்த்துட்டு அந்த இடத்துல வேற ஒரு ரியாக்ஷன் பண்ணி அங்கேருந்து கடந்து போயிடுறாரு. சீமான் தொடர்ச்சியாக அதிமுக சார்ந்த விஷயங்களை பேசவே மாட்டார். அதுக்கான காரணம் என்ன தெரியல. அவரோட வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அதிமுகவோட கூட்டணி சேருவார். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்பயுமே தனியாக தான் நிற்பேன், என் கொள்கையோட யார் சேர்றாங்களோ அவர் சேர்ந்துக்கிட்டோம், ஆனால் நான் யாருக்கு போய் கூட்டணி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் விஜய் கைவிட்டு வெளில போயிட்டாருங்க. பெரியார் சமாதிக்கு என்றைக்கு போனாரோ விஜய், அன்றைக்கே சீமானை கைவிட்டார். அவ்வளோதான். சீமானை கைவிட்டு அவர் வெளில போயிட்டார் விஜய். இனிமேல் விஜயோட இவர் கூட்டு சேர மாட்டார். அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் போற்றுவார். இப்போ காமராஜரையும் அம்பேத்கரையும் கூட சீமான் ஒத்துப்பார். பெரியார் ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டார். வழிகாட்டியும் ஒத்துப்பார். அப்போ பெரியார் சமாதிக்கு மலர் வளையம் வச்சதன் மூலமாக அவர் மரியாதை செஞ்சதன் மூலமாக சீமானை வெட்டி விட்டார் விஜய். ஆக்சுவலாக இனிமேல் அவர் பேச முடியாது. இனிமேல் சீமானுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னா அதிமுகவோட நீங்கள் போனீங்கன்னா இதுவரையும் எடுத்த உங்கள் ஸ்டாண்டு கம்ப்ளீட்டாக போயிடும். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு முதிரை குத்தின கட்சியோடு நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா, எந்த கட்சியோடு சேர்ந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பேர் கட்டு விடும். ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பல பேர் வந்து கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏ ஆனோம் எம்பி ஆனோன்னு நினைக்கிறாங்க. அவங்கள எப்படி இவர் திருப்திப்படுத்த போகிறாருன்றது அடுத்த கேள்வி. முதல்ல உங்கள் கட்சியில் யாரும் விலகாத பார்த்துக்கணும் அவர் சீமான் கட்சியில். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல இவரோட ஓட்டு 4% அங்கே போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது. பல பேர் அதான் சொல்கிறாங்க, இந்த நியூட்ரல் புது சேஞ்ச் வேணும்னு நினச்சவங்க சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்களாம் இப்போ சீமானே பல இடங்களில் டபுள் ஸ்டாண்டர்டாக பேசுறாரு, அங்கே இல்லாமல் பேசுறாரு. அது வந்து மொத்தமாக கொஞ்சம் பேர் விஜய் ரசிகர்களுங்க, அவங்களும் அங்கே போயிடுவாங்க. அதனால் இவருக்கே விஜய்க்கே ஆபத்து இருக்குது. அவர் விஜய் இவரை விட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, கருத்தியல் ரீதியாக அவர் அந்த வேறு பக்கம் போகிறாரு வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக போன ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, மது போதை இந்த கலாச்சார சீரழிவு இது கூட சினிமா கவர்ச்சியும் சேர்ந்து மக்களை வந்து சீரழிக்குதுன்னு சொல்லிட்டு சினிமா கவர்ச்சின்னு வந்து கொஞ்ச நாள் கட்சி இப்போ திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் விஜய் பாலிடிக்ஸ் வரப்போறாருன்னு சொன்னப்போ இதுலேருந்து விஜய் வர்றது வந்து அவருக்கு பிரச்சனையான ஒரு விஷயமா மாறி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. அதனால் இப்போ சினிமா கவர்ச்சின்றது இப்போ இதை பயன்படுத்துகிறார். இதுக்கு முன்னாடி தம்பி வரலாம், தம்பி வந்தால் நான் சேர்த்துப்பேன், தம்பியோட நான் பேசுவேன், பண்ணுறேன், ஆமாம் அப்படின்லாம் சொன்னார். இப்போ வந்து அவருக்கு புரிஞ்சு போச்சு
விஜய் வர்றது வந்து சீமானோட ஓட் பேங்கை அஃபெக்ட் பண்ணுன்ட்டு சில அரசியல் திறனாய்வாளர்கள்னு சொல்கிறாங்க, ஏதோ சீமானுக்கு பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் வளரும், விஜய் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜய் ஒன்றுமே இல்லையோ இல்லை ஓஹோன்னு இருக்காரோ நமக்கு இப்போ தெரியாது. அவருடைய ஓட் பேங்க் வந்து டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். அவர் தனியாக நிற்கும் போது அவருக்கு எவ்வளோ ஓட்டு விழுதுன்னு பார்க்கணும். ஆனால் அவருக்கு எந்த ஓட்டுமே வராது. அவருடைய யூடியூப், அவரை பற்றி யூடியூப் போட்டு அது போகிறதே கிடையாது, ரீச் ஆகிறதே கிடையாது. அவரோட படமே சரியாக ஓடலை, கேரளாவில் ஓடலை, ஆந்திராவில் ஓடலை, அங்கே ஓடலை, இங்கே ஓடலை, விஜய்க்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவசரப்பட்டு அந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு என்ன எக்ஸாக்டாக ஓட் பேங்க் வரும், அவர் ஆன்டி பிஜேபி லைன் எடுத்தார்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அவர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்டி டிஎம்கேவை ஸ்ட்ராங்காக எடப்பாடியோடு எடுத்தார்னா எடப்பாடிக்கு போகிற திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி சீமானோட வாக்குகள் கொஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஒன்றுமே வாங்க மாட்டார்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏதோ வாங்குவார், ஆனால் ரொம்ப சீட்டு விரும்புன்னு வரா தெரியாது, வாங்கலாம், அது இருக்குது. அது ஒன்றுமே இல்லை, நம்ம விஜய் எடுத்த உடனே நம்ம ஒன்றுமே இல்லைன்னு ஒதுக்க முடியாது ஆக்சுவலாக. சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பங்கு நமக்கு நன்றி சார். தேங்க்யூ. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். பூலா ஜோலா Taste the Daily.